பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆகிபத்துல் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று மஸ்ஜிதே மாமூர் பள்ளிவாசல் ராமத் நகர் கோட்டக்குப்பத்திலிருந்து ஒரு குரான் வசனம் மற்றும் 2 நபிமொழிகள். குரான் வசனம், குரானின் பொருள், குரல் என்ற தலைப்பிலே பேசி வருகிறோம். அல்லாஹ் 2வது அத்தியாயத்திலே 196வது வசனமாக வத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத்தில் இல்லா என்று கூறுகிறார். அதன் பொருள் என்னவென்றால், அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் அறிவுரை வழங்குகிறார். எனவே எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ்வுக்காக நியத்தோடு நீங்கள் செய்து முடிங்கள், நிறைய பலன்களை அதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நபிமொழியும் 2 நபிமொழி இங்கே இருக்கிறது. இந்த நபிமொழி என்ன கூறுகிறது என்றால், துல்ஹஜ் மாதத்திலே முதல் 10 நாட்கள் ஆரம்பமாகிவிட்டால் உங்களில் குர்பானி கொடுக்க நாடியவர் தமது தலைமுடி, நகம் ஆகியவற்றை நீக்க வேண்டாம் என்று உம்மு சல்மா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலும் எவர் வசதி பெற்றிருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையானால் ஹஜ் பெருநாள் தொழுகைக்காக தொழும் இருக்கின்ற இடத்திற்கு வர வேண்டாம் என்பதாக பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக மிஷ்காத்திலே பதியப்பட்டிருக்கிறது. எனவே இந்த குர்ஆன் வசனம் மற்றும் நபிமொழிகளை மனதில் உள்வாங்கிக் கொள்வதோடு குறைந்தபட்சம் உங்கள் குடும்பத்தினால் எட்டி வைங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.